ஹலோ மக்களே! நம்ம மத்திய அரசு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 நாள் வேலைன்னு இருந்தத இப்போ 125 நாளா நம்ம மத்திய அரசாங்கம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, 90% இந்த 100 நாள் வேலைக்கான தொகைய வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இதுக்கு மேல அத அப்படியே மாத்தப் போறாங்க. 60% தான் இனிமே மத்திய அரசுகிட்ட இருந்தும், 40% வந்து ச நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் கொண்டு வந்தாலும், இப்போ மத்திய புதிய மசோதாப்படி வேலை நாள் வந்து 100லிருந்து 125 நாளா அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அதிகரிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல மட்டும் 90% பங்க வந்து நம்ம மத்திய அரசு குடுக்குது. 10% பங்க வந்து மாநில அரசு குடுக்குது. அதுவே நம்ம மாநிலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 60% வந்து மத்திய அரசும், 40% வந்து நம்ம ச மாநில அரசும் வந்து குடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 நாள் வேலை அப்படின்னும்போது, நம்ம விவசாய பெருமக்கள் எல்லாம் அறுவடை செய்றாங்க, இல்ல பயிர் நடுறாங்க அப்படின்னும்போது, அப்பயும் வேலை வைக்கிறதுனால வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல அப்படின்ற நெறைய குற்றச்சாட்டு எழுந்ததுனால, இப்போ விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் தற்காலிகமாக நிறுத்தப்படும். இது யாரு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்தந்த மாநிலங்கள் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான அறுவடை நடக்குது, இல்ல நடவு நடக்குதோ, அந்த டைமுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்ப வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் குடுத்துருக்காங்க. அந்த முடிவ வந்து மாநிலங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெறைய பிரச்சனை வந்ததே வந்து ம விதைப்பு காலத்தில இல்ல அப்படின்றது தான். அந்த பெரிய ப்ராப்ளமே வந்து இப்போ சால்வ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் 100 நாள் வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அத பேர் மாத்திருக்காங்க. பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரை மாற்றிருக்காங்க. ஊதியத்தொகை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் வகையில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த 100 நாள் வேலை செஞ்சு முடிச்சு 1 மாதம் அந்த மாதிரி 2 மாதம் அந்த மாதிரியெல்லாம் டைம் எடுத்துக்கிச்சு அந்த பணம் வரத்துக்கு. ஆனால் இப்போ வந்து 15 நாட்களில் ஊதியம் வார அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனிமே உங்களுக்கு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா, செஞ்சு 15வது நாள்லயே வந்து உங்களுக்கான சம்பளத்த வந்து கிரெடிட் ஆயிரும் உங்க அக்கவுண்டுக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, நம்ம மத்திய அரசு வந்து இப்போ நம்ம மாநில அரசுக்கு நிதிய வந்து கம்மி பண்ணியிருக்கிறதுனால, அடுத்து என்ன பண்ண போறாங்க நம்ம மாநில அரசுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. அடுத்தடுத்த பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு.